அதாவது அவ்வளோதான்டா. ஒரு 14 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் போனி ஆகல. அப்ப எத்தனை நாளைக்கு அங்க இருப்பானுங்க? உங்க திமுக கட்சி போனி ஆகுறதுக்கு 18 வருஷம் ஆச்சு. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது இந்த திமுக அதிமுக ரெண்டுக்குமே பொருந்தும். பகட்டு திட்டங்கள்லையும் பம்மாத்து வேலைகள்லையும் திமுக அதிமுக இறங்கும். என்னைக்குமே அவர் சுயத்தம்பட்டம் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டுறது கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாக்கா அவர் ஏமா இதுவரை ஆட்சிக்கு வரல? உடனே சங்கத்துக்கு பயந்து முதல்வர் ஒரு பெரிய திராவிட அரசியல் 32 அமைச்சர்களை கொண்டது, இத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு இவ்வளவு சட்டம், நமக்கு இல்லாத சட்டமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரசு அப்ப எதுக்கு முதல்வர் என்ன கெட்ட? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணாத முதல்வர் எதுக்கு? எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க இந்த வெட்டி விளம்பரத்துக்கு வெட்டி செலவு செய்யறத குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு செஞ்சா நாம் தமிழர் கட்சி நீங்க தான் வாழ்வாங்கு ஆள போறீங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா நாம் தமிழரும் தேவையில்லை, தமிழர் கட்சியும் தேவையில்லைங்கிறது தான். செய்யவே மாட்டாங்க, செய்ய மனசு வராது. அதெல்லாம் நாங்க செய்யறோம். உங்க கட்சியை கலைச்சிட்டு வந்து திமுக அதெல்லாம் நாங்க திருடர்களோட எப்பவுமே ஐக்கியமா. யாரு இங்க பாரு, சீமான் அவர்கள் சேர்ந்தா இவங்க சொல்றதெல்லாம் பண்ணுவீங்களா? சார், இப்போ சீமான் அவர்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் சீமான் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜயுடைய ஆதரவாளர்களே சில பேர் சீமான் அவர்களை நோக்கி போகிறதாகவும், விஜய் ரசிகராக இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்ற வீடியோக்கள்லாம் பேசுகிற வீடியோலாம் வெளியே வந்துட்டுருக்கு. வெளியில் வருது. ஆனால் எபிசோடு எடுத்து போட்டால் டிவிக்கே என்டிகே போட்டால் என்டிகே முன்னெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ டிவிக்கே போகுது, என்டிகே இறங்குது. வேணா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஆகையினால அப்போ சீமான் அவர்கள் பற்றி பேசினா யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பார்க்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்குறாங்க. அந்த விகிதாச்சாரம் குறையுது. முன்ன இருந்த விகிதாச்சாரத்துக்கு இந்த விகிதாச்சாரம் குறையுது. இப்போ நான் சீமானை இது ஆதரிச்சோ இல்லை திட்டியோ பேசினா கூட நிறைய பார்வையாளர் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு வேற பார்த்துட்டு ஓடுறாங்க. அதாவது அவ்வளோதான்டா. ஒரு 14 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் போனி ஆகல. அப்ப எத்தனை நாளைக்கு அங்க இருப்பானுங்க? உங்க திமுக கட்சி போனி ஆகுறதுக்கு 18 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்சு உங்க கட்சி போனி ஆகுறதுக்கு 18 வருஷம் ஆச்சு. படிப்படியா வளர்ந்துதான் இருக்காரு. அவர் பின்னுக்கு தள்ளப்படாம முன்னுக்கு தான் போயிட்டு இருக்காரு. இவங்க திமுக கட்சி போராடி அந்த அதிகாரத்தை நோக்கி போராடும் போது தேசிய கட்சி காங்கிரஸ்ங்கிறது ஒரு பெரிய பூதமா பார்க்கப்பட்டது. அதை எதிர்த்து 18 வருஷம் கழிச்சுதான் இவங்களாலே போனியாக முடிஞ்சது. இன்னைக்கு தேசிய கட்சிகள்லாம் மழுங்கடிச்சு, பாஜகவும் நமக்கு பெரிய வீரியம் தமிழ்நாட்டுல கிடையாது, காங்கிரஸ் படுத்தே விட்டதையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்ப மாநில இதுக்குள்ளதான் பெரிய பெரிய பூதங்களோட போட்டியே. அப்படி இருக்கும்போது அவங்க சில வருடங்கள்லயோ இல்லையா அடுத்த தேர்தல்லையோ ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாது. திமுகவின் வரலாறே 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெற்றிங்கிறதே. அப்படி இருக்கும்போது ஒரு தனிமை. அப்பவும் அவங்க கூட்டணி, திக கட்சிகளோட கூட்டணி, நீதி கட்சிகளோட கூட்டணின்ட்டு பயங்கர கூட்டணியில தான் அந்த தேசிய கட்சிகளே வீழ்த்தி வந்துட்டாங்க. இன்னைக்கு யார் கூடயும் கூட்டணி இல்லாம அவர் இவ்வளவு தூரம் வராருன்னா ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது ஒரு டாப்ல தான் நிக்கிறாரு. இன்னொன்னு ஐயா சொல்றத நான் உடன்படுறேன். எதுலன்னா கவர்ச்சி அரசியல்லாம் மக்கள் இருக்காங்க. இப்ப நீங்க திறந்ததா நம்ம சொல்லிதான் ஆகணும். நீங்க உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்லயே எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு ஒரு 5 டீச்சரை காட்டி அதுல கொஞ்சம் அழகா கலரா கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறவங்க ஒரு 3 பேரு, 2 கொஞ்சம் டல்லா இருக்கிறவங்க ஒரு 2 பேரு, உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு, அதாவது ரொம்ப நாள் பழகிறதுக்கு முன்னாடி போன உடனே, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கண் அதை தான் பார்க்கும். அதுக்கப்புறம் பழக பழகதான் அன்பான டீச்சர் யாரு, நமக்கு நம்மளோட ஒன்றி போற டீச்சர் யாருங்கிறத பிள்ளை பிரிச்சு பார்க்கும். ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ஒரு பிள்ளைக்கு அந்த கலர் இதுதான் அட்ராக்ட் ஆகும். அப்போ உனக்கு எந்த டீச்சரை பிடிக்கும்னா அதுல கலரா அட்ராக்டா இருக்கக்கூடிய டீச்சருக்கு பேரை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த டீச்சர் பேரெல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ இது உளவியல் இது தப்பு இல்லை. இது குழந்தையின் குறை அப்படியெல்லாம் கிடையாது. உடனே பெற்றோர் வளர்ப்பு சரியில்லை அப்படியெல்லாம் கிடையாது. உளவியல் ரீதியாவே உளவியல் தாக்கம் இதுதான். அதே மாதிரிதான் விஜய்ங்கிற ஒரு சினிமா மோகத்துல
கவர்ச்சியின் பின்னாடி போனதின் விளைவு கவர்ச்சி அரசியலை தேடி போறாங்க. அதுல நான் உடன்படுறேன். அப்படிதான் ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது. அவங்களையும் நாம திருத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நாம் தமிழருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் திருநங்கைகள் வந்து அதாவது அந்த தாமிரபரணி ஆற்றில் வந்து குதிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 மனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் வந்து எங்களோட கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்றவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணால் எங்களுக்கு அந்த மனு வந்து கொடுத்த மாதிரி ரிஜிஸ்டரும் ஆகலை. இந்த மாதிரி வந்து இந்த திமுக அரசு எங்களை பயங்கரமாக வஞ்சகம் பண்ணுறாங்க, நாங்கள் இருக்கிறதோடு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுல குதிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து போய் அவங்கள காப்பாற்றவும் செஞ்சுருக்காங்க. ஸோ திருநங்கைகளும் உங்கள் மீது வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருநங்கைன்னு பெயர் வச்சது. அதுக்கு முன்னாடி 9ன்னு தான் அதை கூப்பிடுவாங்க. சார், ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவும் சொல்லும் கேளுமா உடனே வாழ்வாதாரம் அவங்களுக்கு அந்த ஒரு திருநங்கைங்கிற ஒரு பெயரை வச்சு அதுக்கு ஒரு வாரியத்தை உண்டு பண்ணி திருநங்கைகள் நல வாரியம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அப்படி ஒரு வாரியத்தை வச்சு அந்த வாரியத்துக்கு ஒரு தலைவியை போட்டு அவங்களுக்கு கீழே ரெகுலேட் ஆகுது. சரியா? திருநங்கைகள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட முன்னெல்லாம் 1% இருந்தால் ரொம்ப ரேரு. ஆனால் இன்றைக்கி 5%, 6% மேலே இருக்காங்க. நேற்றுக்கு ஒரு காணொலியில் பார்க்குறேன், ஒரு திருநங்கை வந்து ஒரு லாரி வேகமாக வருது, இது கையை காட்டி அந்த லாரியை நடுரோட்டில் நிப்பாட்டுது. அந்த ஆள் நின்றான். இது கொண்டு போய் என்ன பண்ணுது, அந்த முந்தானி எடுத்து அப்படின்னு ஏதோ மந்திரம் ஓதுது. அதுக்கப்புறம் இப்படின்னு ஏதோ சொல்லிச்சு. அப்புறம் அவன்கிட்ட கையை நெட்டிச்சு, அவன் எதையோ காசை கொடுத்தான், வாங்கிட்டு போயிடுச்சு. சரியா? இப்படி நடக்குது. சார், ஆனா ஒரு சில பேர் அந்த மாதிரி செய்யதான் செய்யறாங்க. ஆனா மற்ற திருநங்கைகள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டும் இருக்காங்க. படிச்சவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்கு. அந்த பர்சன்டேஜ்ல வேலை வாய்ப்பு எல்லாம் கல்வி எல்லாம் வீடுகளுமே வந்து அதுக்கு பட்டா வழங்கணும். இந்த மாதிரி நாங்க வாடகை வீடுகள்ல எங்களால காசு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி திட்டங்கள்ல எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல அழகா கவர் பண்ண ஒரு அழகான பாத்திரங்கள்ல பிரியாணி, இது ஆட்டு பிரியாணி, இது வந்து கோழி பிரியாணி அப்படின்ட்டு நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி லேபிள் ஒட்டியிருக்கோம். நீங்கள் போய் திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அது மாதிரி தான் இவங்களுடைய திட்டங்களுடைய பெயர்கள் அப்படி மலைக்க வைக்கும், மயங்க வைக்கும். இவங்க போடுற ஆணைகளெல்லாம் அப்படி நம்மளை அதிர வைக்கும். நாளைக்கே செயல்படுத்தி நாளைக்கே வாழ வச்சிருவாங்க போல இருக்கும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது இந்த திமுக அதிமுக ரெண்டுக்குமே பொருந்தும். திட்டமாக வெளிவிடுவாங்க. இது இந்த எல்லாமே இந்த புஸ்வானம் மாதிரி இதை என்ன சொல்கிறது, இது சொத்த பழம் அப்படிம்பாங்கல்ல, வெளியில் பளபளன்னு இருக்கும், எடுத்து பயன்படுத்த முடியாது. இவங்க திட்டங்கள் எல்லாமே பகட்டா. உண்மைதான், உடல் ஊனமுற்றோராக மாற்றுத்திறனாளின்னு மாட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் உட்காந்து யோசித்து அவங்க அப்பா போட்ட பேரையே மகன் உட்காந்து மாற்றுறது எப்படின்ட்டு யோசிப்பாங்க. அது அந்த ஸ்னேகா அதில் தான் மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெயர்கள் எல்லாமே பயங்கரமாக மாற்றிருப்பாப்புல. திட்டங்களோட பெயர்களும் உங்களை மலைக்க வைக்கும், எல்லாமே பண்ணோம். ஆனால் வெறும் பானை, வெறும் பாத்திரம், அலங்கார பொருளாக இருக்கும், பயன்படுத்தவே முடியாது. திமுக அதிமுக மேலே உள்ள பெருத்த கோபங்களில் நமக்கு ஒன்று இதுதான். ஒன்று ஊழல், லஞ்சம், லாவணி இப்படி போகுது. இன்னும் ஒன்று நீங்கள் கொண்டு வர திட்டத்தையே நீங்கள் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அதுவே வந்து நான் வந்து ஒரு கட்டளை போட்டேன்னா அந்த கட்டளை நிறைவேறுதா இல்லையான்னு கண்காணிக்க வேண்டிய வேலையும் என்னோடது தானே. அது போட்டுக்கிட்டு கட்டளையை போட்டுக்கிட்டு நான் என் பாட்டுக்கு வேற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன்னா இதை தான் குறை சொல்கிறோம். எல்லா மக்களோட பெரும்பாலான கருத்து எப்படி இருக்கும் தெரியுமா? அட்லீஸ்ட் நீங்கள் போட்ட திட்டங்களையாவது செயல்படுத்துங்க, அதையாவது கண்காணிங்க. நீங்கள் வேணால் திருடிட்டு கூட போங்க ஐயா, திட்டங்களையாவது செயல்படுத்துங்க அப்படின்னு தான் இருக்கும். இவங்க இதையும் செய்ய மாட்டாங்க. அதிமுக திமுக பாஜகவையும் சேர்த்துக்கணும். அதெல்லாம் லேசு தேசிய அளவில் என்னென்ன மயக்கிற திட்டங்களை கொண்டு வருமோ எல்லாத்தையும் கொண்டு வரோம். பெண் குழந்தைகளுக்கு அதுன்னு சொல்லும், ஆனால் போய் அப்ளை பண்ணால் அது அந்த போர்ட்டல்லே இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அந்த மாதிரி பண்ணோம். இது மாதிரி ஒரு ஏமாத்துற திட்டங்கள், பகட்டு திட்டங்கள் வெளியிடுறதுல திமுக அதிமுக. அது எப்படி தாவேக்கா ஒரு கவர்ச்சி சினிமா அரசியலில் இருக்குதோ அதே மாதிரி பகட்டு திட்டங்கள்லேயும் பம்மாத்து வேலைகள்லேயும் திமுக அதிமுக இறங்கும்.
அதனால எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா திமுக கருணாநிதி சாதித்தது என்ன அப்படின்னு போடுறாங்க, வாசிக்க 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 போயிட்டே இருக்குது. ஆகா இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் செயல்முறையில இல்லை, எல்லாமே வெறுமனே இந்த தேர்தல் அறிக்கை மாதிரி தான். 200க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி அப்படி இருக்கும். இன்னும் புதுசா நிறைய வரும், ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே பார்த்து நம்ம தாளில் பணம்னு எழுதி வச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டா எப்படி யூஸ் இல்லையோ அதே தான் திமுகவோட. சார், இந்த திட்டங்களை நீங்க செயல்படுத்துறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தூங்கி எந்திரிச்சு ஆரம்பத்திலே என்ன சொன்னாங்க, தூங்கிட்டு முழிச்சு பார்த்தா இருட்டா இருந்துச்சுன்னாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா விடியல் ஆட்சி வரல, அதனால இவங்களுக்கு விடியல, எங்க வீட்டுக்கு விடியல, இவங்களுக்கு விடியாது, இருட்டாவே இருக்கு. எங்களை மாதிரி ஆளுகிட்ட கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன நன்மைகள் நடந்துச்சு என்னன்னு நாங்க சொல்லுவோம். இந்த இந்த சார், அதுதான் சார் திட்டங்கள் நீங்க கொண்டு வரீங்க, அப்ளை பண்ணா அது ஓகே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. விடியல் திட்டம் ஐயா, ஆனா மாற்று கட்சிகள் வந்து வர தேவையே இல்லை ஐயா. முதல்வர் திமுக மேல எல்லாருமே அப்படியே ஒரு நல்ல அபிப்பிராயத்துல வந்துருவாங்க, எதிர்ப்புங்கிறதே இல்லாம இருந்திருக்கும். செயல்பாடுகள் அற்ற இது திட்டங்கள், அதனாலதான் கோபமே வருது. அப்படியெல்லாம் இல்லம்மா, ஆளுக்கு அவன் முதலமைச்சரா வரணும், நம்ம முதலமைச்சரா வரணும், நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுயா. அது முதல்வர் ஆசையில வந்த விளைவு கிடையாது. இந்த திராவிட பேய்கள்ட்ட இருந்து மக்களை எப்படியாவது காப்பாத்தியதும், நல்லாட்சினா என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு கொண்டு வரணுங்கிற ஒரு பேராசையை தவிர கண்டிப்பா பதவி நப்பாசையெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு வந்தாதான் செயல்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு விவசாயத்தை அரசு வேலை ஆக்கணும்னா அதுக்கு அந்த அதிகாரத்துக்கு வரணுமே. அப்போ அதை சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருப்போம், செயல்படுத்த வேண்டிய நேரம் வரும்போது செயல்படுத்துவோம், அவ்வளோதான். இதெல்லாம் அந்த கனவுகளை மெய்ப்படுத்த தான் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்றோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஆசைப்பட்டு வர்றது 200 கோடியை விட்டுட்டு 2000 கோடி பிடிக்கலாம் வர்றதுங்கிறது அது தனி கட்சி. அந்த கட்சியோட எண்ணம் நமக்கு தெரிஞ்சே தான், இது மக்கள் அக்கறையில் வரலங்கிறது அது எங்களுக்கு தெரியும். எல்லாருமே அப்படித்தான்டா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே நான் வந்து ரொம்ப தூய்மையானவன், ரொம்ப புனிதமானவன் பேசுவாங்க. அப்படி சொல்லவே இல்லை. நான் தூய்மையானவன் புனிதமானவன்லாம் அண்ணன் எங்கேயும் சொல்லல. நான் மக்களுக்கு இதை பண்ணுவேங்கிறதான் சொல்றாரு. அவர் எங்கேயுமே நான் வந்து தேவதூதனாக்கும், நான் வந்து தூய்மையானவன் பரிசுத்தமானவன் எங்கேயாவது சொல்றாரா? தன்னை அவர் அப்படியெல்லாம் முன்னிறுத்தல. நான் வந்தா இதை செய்வேன், மக்களுக்கு என்ன செய்வேங்கிறது தான் பேசுறாரு. என்னைக்குமே அவர் சுயத்தம்பட்டம் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டுறது கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாக்கா அவர் ஏமா இதுவரை ஆட்சிக்கு வரல? மக்களுக்கு புரியலையா? பாதி பேருக்கு புரியல, பாதி பேருக்கு புரிஞ்சாலும் திமுகவோட அந்த கள்ளத்தனங்கள் பிடிக்குது. மக்களே பாதி புறையோடி போயிட்டாங்க. நாம் வந்து சொல்றது அதிகாரம் திமுக அதிமுக மட்டும் இல்ல, ஒரு கூட்டம் மக்கள் அவங்களே நம்பி துதிபாடிட்டு இருக்காங்களே, அவங்க மூளைகளுமே நல்ல மூளைகள் இல்ல, அவங்களுமே இந்த குறுக்கு வழி பாதையில எப்படி வந்து சீக்கிரம் முன்னேறது அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்கன்ட்டு நம் மக்களையுமே சாடதான் செய்யறேன். மக்கள் தெளிவாகணும். நீங்க வந்து எப்படினாலும் நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்க வழி கேட்கறீங்க, வழி தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, உங்க கொள்ளையில நாங்க வந்து பங்கு போட்டுருவோம் பயமா இருக்கும். எங்க கொள்ளையில நாங்க கொள்ளையடிச்சா தானே எங்களுக்கு அதை பத்தி பயம். நீங்க வாங்க மக்களை கொள்ளையில வழி கேக்குறீங்கன்னா அப்ப ஏற்கனவே பட்டா போட்டு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, நாம அதுல கொஞ்சம் வழி கேட்கறோம் தானே அதோட அர்த்தம். நாங்க கொள்ளைகளை விரட்டதான் வாரமே தவிர வழியெல்லாம் கேட்க வர விரட்டிட்டு மொத்தமா வீட்டுக்கு எடுத்து போறீங்களா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவங்க யாராவது அப்படி வந்து தங்களுடைய சொந்த பணங்களை கட்சிக்காக போட்டு ஒரு சுயநலமற்ற வேலை பார்த்து யாராவது திருப்பி இப்படி யோசிப்பாங்களா? சொல்லுங்களேன். அதிகாரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பணத்தை இழக்கிட்டு இப்படி எடுத்தா கூட பரவாயில்ல. சொல்லுது இல்லையா, நாங்க வந்து நேர்மையான முறையில தான் தேர்தலை சந்திக்கிறோம், எங்களோட சொந்த காசை தான் நாங்க வந்து இந்த விளம்பரம் பண்றது எல்லாமே அப்படின்னு விளம்பரம் பண்ற நேரத்துல நாள் நல்லதை பண்ணிடலாமே. இந்த பென்ஷன் திட்டத்துக்காக எவ்வளவு இதான் நேற்று ஒரு போராட்டம், என்ன போராட்டம், அண்ணன் கூட போய் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பெரிய இந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறையில வந்து தனியார் மயமாக்குறதுக்கான வரைவுக்கு எதிரா. நீங்க இந்த செலவழிக்கிற நேரம் விளம்பரத்துக்கு செலவழிக்கிற, சும்மா விளம்பரம் வந்துரும் இப்படி ஜீபூம் வந்துருமா? பணம் இறக்கணும்ல, அது யாரோட பணம்? தொண்டர்கள் எங்களுக்காக பண்றாங்க, அந்த தொண்டர்கள் உங்களுக்காக பண்ற அந்த தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும். இந்த பணத்தை நீங்க கஜானால தாங்க, நாங்க நல்லதுக்கு எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பென்ஷன் பணம் கொடுக்க முடியல, நிலுவைத் தொகை இருக்குது எத்தனையோ. இப்போ இதுல எல்லாம் அரசு சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்க, தூங்கிட்டு போனா கூட அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த ஏதாவது பணி நிரந்தரம் இல்லாம அவசரத்துக்கு எடுப்பாங்களே, அவங்களுக்கு தான் என்ன பெரிய சங்கடம். 12,000 மேல அவங்க பிஹெச்டியே நீ படிச்சுட்டு போனாலும் 12,000 மேல சம்பளம் இல்லை. இதுல இருந்து தூக்கிடக்கூடாது. ஏன்னா
மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறது ஒரு பெருமை, அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறது ஒரு பெருமை. அப்போ என்ன செய்கிறாங்க, 12,000க்கும் 15,000க்கும் அவங்க போய் அதில் வேலை பார்த்துட்டு அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மெனக்கெட்டு நல்லா பாடம் எடுக்கிறது கொள்வது, அந்த பசங்களை மாணவர்களை கொஞ்சம் நல்லா பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. அதை அரசு சம்பளம் வாங்குறவங்க சும்மா வந்துட்டு சும்மா போடுறாங்க. இப்போ தனியார் மயமாக்குனா யார் பாதிக்கப்படுவாங்கன்னா இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. தனியார் வந்த உடனே என்ன செய்வாங்க, இந்த ஆட்கள்லாம் தேவையில்லைன்னு வீட்டுக்கு அனுப்புவாங்க. வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு அந்த கோட்டாங்கிறதுக்கு டாட்டா ஆயிரும். இத்தனை % ஷெட்யூல்டு பீப்புளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி எல்லாமே தனியார் மயம் ஆகுதுன்னா எதுக்கு முதல்வர்? அப்போ எல்லாரும் நானே ராஜா நானே மந்திரின்னு போயிடும். அப்போ அரசாங்கத்தோட வேலை என்ன அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. அதனால என்ன சொல்றதுன்னா, நீங்க சரியா, அதுக்கு தான் அண்ணன் சொல்றது ஆட்சி முறை மாற்றம். நீங்க ஆட்சி மாற்றத்தை விரும்பாதீங்க, ஆட்சி முறையே மாற்றும் போதுதான் இதெல்லாம் கனவுகள்லாம் சரியா மக்களுக்கு போய் நனவாக மாறும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால இந்த திமுக எப்பவுமே வந்து தனியார் மயமாக்குது, தான் அப்படியே உட்காந்துட்டு. இப்போ அம்மா அப்பாக்கள் சில ரொம்ப கொழுப்பு பிடிச்சவங்க பிள்ளைய வந்து அந்த மெய்டுகிட்ட கொடுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இந்த முதல்வர் செய்யற வேலை. பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கவும் முடியாத பட்சத்தில் மெய்டுகிட்ட கொடுக்கணும். ஃபுல்லாகவே ஒரு மெய்டுகிட்ட கொடுத்துக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா மெய்டு தான் இஷ்டத்துக்கு தான் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருப்பா, அது நம்ம கையை விட்டு போயிடும். அப்படி தான். அதனால் இது எல்லாமே பாசாங்கு அரசியல், கஷ்டப்படுத்துகிற அரசியலாக தான் இருக்கும். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவ்வளோ நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கு இதை செய்யலாம். ஏன் நீங்கள் தனியாருக்கு கொடுக்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்கள் கஜானால இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த விளம்பரத்துக்கு போடுற காசை அதுக்கு செலவழிக்கலாம் இல்லையா? சிலைகள் கட்டுறீங்க, நூலகம் கட்டுறீங்க, அதை கட்டுறீங்க, இடிச்சிட்டு இதை கட்டுறீங்க, எல்லாத்தையும் பண்ணுற அந்த காசை அழகாக நீங்கள் வந்து செலவழிச்சிங்கன்னா இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் வந்து வளமாக வாழ்க்கை கொடுக்கலாம், சம்பளம் கொடுக்கலாங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால விளம்பர அரசியலுக்கு செலவழிக்க கூடாதுயா. எளிதாக செய்ய வேண்டிய வேலையை கடினமாக்க கூடாது. விளம்பரம் வந்து தேவை கிடையாது. அவங்களே வந்து 4 மக்கள் மத்தியில் திமுக அரசு நல்லா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏமா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வாத்தியாரும் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன், அரசு சம்பளம் வாங்குறவங்க அவ்வளோ வாங்குறாங்க. அதே இந்த பணி நிரந்தரம் இல்லாதவங்க 12,000 15,000 தான். ஊதியத்தில் 12,000த்துல இருந்து இப்போ 17,000 மாற்றிருக்கு. 5 ரூபாய்க்கு சேர்த்து கொடுக்குறோம். 17,000 ரூபா தொகுப்பூதியம். காலேஜில் தொகுப்பூதியம் 35,000 ரூபா இப்போ கொடுக்குறோம். ஸோ இது வந்து இதுக்கு பேர் தொகுப்பூதியம்னு பேர். இதெல்லாம் கொடுக்கலங்கிறது தான். இதில் வேலை பார்க்கறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வாத்தியாரும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான், அந்த கிளர்க்கு போஸ்ட்டில் உட்காந்துருக்கவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அதை தான் நான் சொல்கிறேன், தூக்குங்க, தூக்கிட்டு போடுங்க, பயம் வரும். இது எல்லாம் பேசுதுன்னு கொண்டு போய் நம்ம இப்போ தூக்கணும்னு வச்சுக்க, அவன் சங்கம் உடனே சங்கத்துக்கு பயந்து முதல்வர் ஒரு பெரிய திராவிட அரசியல் 32 அமைச்சர்களை கொண்டது, இத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு இவ்வளவு சட்டம், நமக்கு இல்லாத சட்டமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரசு, அப்ப எதுக்கு முதல்வர் என்ன கெட்ட? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணாத முதல்வர் எதுக்கு முதல்வர் பண்றாங்க? ஆனா தூக்கி தனியாருக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா? அரசு பணியாளர்களை நம்பி தான் அரசு செயல்படுது. அரசு பணியாளர்கள் நீங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு திருப்பி போய் யார போட்டாலும் அவங்களும் அரசு பணியாளர்கள் தான். ஆமா, அதனால தான் நாங்க அவங்களே என்ன ஒன்னோ சொன்னோம். ஒரு பழமொழி சொல்றாங்க, உழுத மாடே ஏர்ல பூட்டுவோம், உளவடையில பூட்டாத மாடை பூட்டி அதை என்னத்தையா வேட்டி பூட்டியா போனோம். உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு ஒரு டியூஷன் டீச்சர் வைக்கிறீங்க, அவங்க வந்து சும்மா போறாங்க, எதையும் கவனிக்கலைன்னா நீங்க ஒரு நாளைக்கு மேல வச்சிருப்பீங்களா? எத்தனை டீச்சர் மாத்துவீங்க? அப்போ உங்களுக்கு ஒண்ணுன்னா அவ்வளோ கண்காணிப்போட இருப்பீங்க, மக்களுக்குன்னா அவ்வளோ அசால்ட்டு. நானும் இதான் சொல்கிறேன், அரசு வேலை பார்க்குறவங்க 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கி நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக சும்மா போயிட்டு சும்மா வருவாங்க. அவரு தான் மேலாளர் இருப்பாங்க, இவங்க தாளாளர் இருப்பாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கன்சாலிடேட் பேமெண்ட்டில் வர்றவங்களோட கதி தான் அதோ கதி. இனி தனியார் மயம் ஆச்சுன்னா இவங்களோட வேலைக்கும் ஓலை வருது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் குறிப்பிட்ட MSWங்கிற இதுக்கெல்லாம் டீச்சர்ஸே கிடையாது. பிள்ளைங்க போய் லைப்ரரியில் போய் படிச்சுக்கணும். என்ன அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக 70,000 80,000 கட்டி ஒரு டேர்முக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ கட்டி படிக்கிறாங்க. ஆனால் டீச்சரே கிடையாது. ஏன் டீச்சர் படித்தவங்க இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் இந்த வெட்டி விளம்பரத்துக்கு வெட்டி செலவு செய்கிறத குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு செஞ்சால் நாம் தமிழர் கட்சி நீங்கள் தான் வாழ்வாங்கு ஆள போகிறீங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா நாம் தமிழரும் தேவையில்லை, தமிழர் கட்சியும் தேவையில்லைங்கிறது தான் இது செய்யவே மாட்டாங்க, செய்ய மனசு வராது. அதெல்லாம் நாங்க செய்யறோம். உங்க கட்சியை கலைச்சிட்டு வந்து திமுக அதெல்லாம் நாங்க திருடர்களோட எப்பவுமே ஐக்கியமாகும். யாரு இங்க பாரு, சீமான் அவர்கள் சேர்ந்தா இவங்க சொல்றதெல்லாம் பண்ணுவீங்களா?
இவங்க தான் உலக மகா திருடு. அலிபாபாவை 40 திருடர்கள் மாதிரி இவங்க தான் அந்த திமுக திருடர்கள். திமுக எம்பிகளை சொல்றாங்க, திமுக எம்பிகளை சொல்றாங்க. இந்த திருடர்களை கொண்டுட்டு வந்து நாங்க சேர்த்தோம்னா எங்க கட்சி புனிதமா எங்க திருடணும்? நாங்க வந்து அரசாண்டோமா? என்ன திருட்டு பண்ண? நான் வந்து இப்ப என்ன திருடுனீங்கன்னு நான் லிஸ்ட் போடுவேன். பாரு, நாங்க திருடணுங்கிறதுக்கு அரசு வேலையில இல்லாம அரசு பணியில இல்லாமலே ஒரு அரசியல் கட்சியை வானளாவிய நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்க இருந்து பணம் வருது? மக்கள் இப்ப நான் வந்து கட்சிக்கு போறேன்னா நானா போறேன், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போறேன். என்னை விட எதிர்பார்ப்பு இல்லாம பெரிய பெரிய வேலைகள் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம சும்மா போயிட்டு வரோம்னு சொல்ல போனா. ஆனா இதை விட பண செலவு தமிழ் தேசியத்துக்காக அண்ணன் சீமான் ஜெயிக்கணும், இந்த நாடு நலம் பெறணும்னு ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மக்களும் குடும்பமா தங்களுடைய உழைப்புகள்ல வந்து செலவு செஞ்சு தன்னெழுச்சியா செய்யறாங்க. அவங்க செலவு அவங்களே பாத்துக்கிறாங்க. இந்த கட்சியோட பெரிய பலமே தாங்களே தங்களுடைய செலவுகளை பார்த்துக்கிட்டு இந்த கட்சியை வளர்த்துறது தான், வேற எதுவும் கிடையாது. கட்சியை வளர்க்குறீங்களா? தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களா? நீங்க பணம் ஊத்தி வளர்ப்பீங்க, நாங்க தண்ணி ஊத்தி வளர்ப்போம். நாங்க டாஸ்மாக் இந்த தண்ணியா நீங்க அந்த தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்க, நாங்க வந்து குடி தண்ணீர் ஊத்தி வளர்ப்போம். அப்படியா? குடி தண்ணீரை செடிக்கு ஊற்றி வளர்க்குறீங்க. ஆமா அப்போ உங்களால தான் இந்த குடி தண்ணீர் பிரச்சனையே வருது. கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, உடனே அரெஸ்ட் பண்ணிருங்க. எங்க எல்லா கட்சி எல்லாரையும் நீங்க உங்களை எங்க அரெஸ்ட் பண்றது? உங்களை அரெஸ்ட் பண்ணி கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் தாமிரபரணியே தார வார்த்து கொடுத்துக்கிட்டு நம்மகிட்ட சொல்றாங்க. யாரு ஆட்சியில கொக்கோ கோலா வந்துச்சு? அதை தடுக்கிறதுக்கு எந்த ஆட்சி வரணும்? அதை தடுக்கிறதுக்கு இயலாத முதல்வர் எதுக்கு முதல்வர்? அந்த ஆட்சி கொடுத்துச்சுனே வைங்க, ஜெயலலிதாவே கொடுத்துச்சுனே வைப்போம். அதை தடுக்க முடியாத கையாலாகாத பொம்மை முதல்வரா அப்போ உங்க முதல்வர்? அப்புறம் எதுக்கு இந்த அதிகாரம்? எதுக்கு அப்போ வந்து அந்த அறிக்கைகள் எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க? பொய்யா புள்ளிட்டு தெரியுது. முதல்வரை வந்து நீங்க தவறா சித்தரிக்கிறது. நான் இந்த இடத்துல எந்த முதல்வர் இருந்தாலும் சொல்லுவேன், ஐயா ஸ்டாலின்ங்கிறவரை சொல்லல. இதே இடத்துல எந்த முதல்வர் இப்படி தவறா ஆட்சி பண்ணாலும் அந்த முதல்வரை சொல்லுவோம். சொல்லுவீங்க. எல்லாம் விட்டு வச்சா தானே. எல்லாம் விட்டு வைக்க மாட்டீங்க. அது என்னென்ன பண்ணுவீங்க? ஏற்பட்டு மூர்த்தியாரையே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இங்க வந்து உட்கார்றது தானே, பண்ண மாட்டீங்களா? சார், சீமான் அவர்கள் வந்து திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து வாக்காளர்கள் தான் யார் ஆட்சியில் இருக்கணும்னு தீர்மானிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கவங்கெல்லாம், இப்ப இருக்க ஆட்சியாளர்கள்லாம் வாக்காளர்கள் யாரு அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரு சீமான் அவர்கள் இதெல்லாம் புரியணும்னு சொன்னால் எங்கள் அறிவாலயத்துக்கு வர சொல்லுங்க, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க, நாங்கள் அவருக்கு சொல்லி கொடுக்குறோம். வரும்போது அறிவாலயத்துக்கு வந்து முட்டாளாகி போறதுக்கா? இந்த மாதிரி அவர் அண்ணன் சீமான் அவர்களே பெரிய அறிவாலயம், தலைமுழுக்க அறிவை தான் வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. அப்ப கொஞ்சம் கடை வாங்கிக்கிறது. அறிவாலயம் வந்து முட்டாள்களின் கூடாரம். நீங்க கொஞ்சம் அந்த அறிவை வாங்கிட்டா நாங்கெல்லாம் வாங்கிதான் இப்படி பேசுறோம். அறிவு திருவிழாலாம் இல்லாதவங்க அதை நடத்த தானே செய்வாங்க, இல்லாததானே தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க. அறிவே இல்லாதவங்க அறிவு திருவிழா நடத்துவாங்க. அறிவே இல்லாத கூடாரத்துக்கு பேரு தான் அறிவாலயம். கூடி கூடி பொன்முடி சொல்கிற கதைகள்லாம் பேசி பேசி சிரிச்சிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் அறிவாலயம். அதில் கொஞ்சம் ஒட்டு திண்ணைகள் எல்லாம் போய் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம். அப்படி போயிட்டுருக்கு அவங்க கதை. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து அறிவு தேவையில்லை, அங்கே பற்றாக்குறையே கிடையாது. அவர் வேணால் பிச்சு பிச்சு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு. பிச்சு பிச்சு ஆமாம் அப்படின்னு நீங்க அதுதான் அவரோட அறிவை தான் திருடிட்டு இருக்கீங்க. அவரோட அறிவு களஞ்சியத்துல இருந்து அவர் சொல்றதான் திருடி நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா இந்த கொளத்தூர் பகுதியில நிறைய மக்கள் ஒரே வீட்டுல 38 வாக்கு எப்படின்லாம் சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாக்கு திருட்டுலாம் வந்து திமுகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு காம்போ இப்போ எங்கள் இதில் 3500 ரோட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மாத்திரம் 37 வாக்கு இருக்குது, 16 வீடு இருக்குது. அப்போ கணக்கு பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு டோர் நம்பர் தான். இப்போ ஐயா தான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொன்னார், ஒரு நடிகை அது ஒரு மாடல் 16-15 கள்ள ஓட்டு போட்டுச்சு எப்படிவா அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன் 30-40 கள்ள ஓட்டு போடுற திமுகவோடவான்ட்டு. அப்போ சாத்தியம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு காணொலி எல்லாம் பார்க்க முடியுது. அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு வந்து விண்ணப்பங்கள் கொடுக்குற இடத்துல திமுகவோட ஆட்கள் தான் நிறைய பேர் நின்று அவங்க வந்து உதவி பண்ற மாதிரி போய் ஐடி விங் தான் அங்க அரசு அதிகாரிகள் வேலை பார்க்காம அதுக்கு சண்டை எல்லாம் போடுற காணொலிகள் இருக்கு. இல்ல உதவி பண்ண போறது எல்லா கட்சிகளும் பண்ணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா திமுகவோட ராஜதந்திரத்தை தான் நீங்க இதுல பார்க்கணும். அப்படியே போய் இந்த வாக்காளர் குடும்பம் நமக்கானதா இல்ல வேற எதுக்கானதா இதை அவங்க லைட்டா நோட் பண்ணிடுவாங்க. அப்சர்வ், அதாவது உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த விண்ணப்பங்களை அவங்க வந்து கோட்டை விட்டாலோ இந்த விண்ணப்பங்களை பதிவேற்றாலோ என்ன பண்றது?
இவ்வளோ அவசர கதியில இவ்வளோ விண்ணப்பங்களை வந்து அவங்க சேகரிச்சுட்டு போகும்போது அதோட பாதுகாப்புக்கு என்ன உறுதி? ப்ளஸ் இவங்க திமுக ஆட்கள் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த விண்ணப்பங்களை இவங்க தவற விடுறதுக்கோ இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கோ இதில் 1008 குறைகள் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட வர பிஆர்ஓ அதிகாரிகளா இவங்க யாரு? திமுக அதிகாரிகள். அங்கன்வாடிகள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க? திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஏற்கனவே கள்ள ஓட்டுகள் ஏன் போடப்படுதுன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வாக்குகத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆசிரியர் பெருமக்களோ இந்த மாதிரி அங்கன்வாடி ஆட்களோ இவர்கள் எல்லாருமே திமுகக்கு தான். அதாவது யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ, அதிமுகனா அதிமுக, அவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. காவல்துறை வந்ததும் அவங்க சொல்றதுக்கு தான் கட்டுப்படுவாங்க. கள்ள ஓட்டுகள் 4 மணிக்கு மேல தாறுமாறு தக்காளி சோறா போட்டுட்டு இதுல அதிமுக திமுக பிரிச்சுக்கும் வேற. எப்படி தாறுமாறு தக்காளி சோறா? தக்காளி சோறு பாத்துக்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திங்கிறது சோறு தான். பின்ன மனுஷன் இந்த சோறு, இந்த சோறுல நிறைவடைஞ்சிச்சா அது வந்து அரசியல்ல வந்து ஆட்சிக்கு வர்றதாவது ஒரு காலம் மக்களுக்கு சோற நிறைவா கொடுத்துட்டாலே வாழ்வாங்க வாழ்த்திடுவாங்க. நீங்க அதே பசியாற்றுறதுதான் ஒரு தலைவனோட முதல் கடமை. சாப்பாடு கொடுத்துறோம்னு சொல்றீங்க. தூய்மை பணியாளர்கள் இவங்க எப்படி தெரியுமா? தூய்மை பணியாளர்களை சால்வ் பண்றதுக்கு பிடிச்சி தனியார் நிறுவனத்துல கொடுத்துருவாங்க. சாப்பாடு மட்டும் உப்புமா 3 வேளைக்கு கிண்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்ப நிதி துன்ப நிதி எல்லாருமே டெய்லி உப்புமா தான் சாப்பிடுறாங்க. டெய்லி உப்புமா கொடுத்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிடுவாங்களா? டெய்லி சாம்பார் சாதம் அப்படின்னு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? உப்புமாலே எத்தனை விதமா தயார் பண்ணலாம். அந்த அத்தனை விதமா தயார் பண்ணி அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்களா? அவங்க வீட்டுல சாப்பிடுறது ஏமா? நான் ஒண்ணு கொடுத்தேன்னா நான் என்ன சாப்பிடுவேனோ அதுல பாதியாவது கொடுக்கணும். உங்களுக்கு புரியுது? சாப்பிடுவேன் தங்க பஸ்பமா, அதனால தங்க பஸ்பம் யார கேட்கல சார். அப்புறம் சுவைக்கு இனியதான். நீங்க டெய்லி பொங்கல் பொங்கலும் உப்புமாவையும் பத்தி காமெடி அவ்வளவு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு என் பொண்டாட்டி உப்புமா போட்டாடா, உப்புமாவா அப்படின்னு திகைக்கிற விதம் பாம்பு வச்ச மாதிரி திகைப்பாங்க உப்புமானா. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சாப்பாடை கொடுத்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாங்க. தினமும் இதுதான் அப்படின்னா இப்ப மட்டும் என்ன நீங்க சோத்தை போட்டுதான் மயக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லவா? இங்கே பாருங்க, நீங்கள் என்னத்தை வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு வாய் உங்களுக்கு சொந்தம். உங்கள் அண்ணன் அவங்க வாயை உங்களுக்கு அடமானம் வச்சுட்டாரு. அவர் வாயை உங்களுக்கு அடமானம். ஆமா, திமுக கிட்ட தமிழ்நாடே அடமானம் வச்சுட்டு நாங்க வாயை வேற அடமானம் வச்சுட்டு அதனால வருமானத்துக்கு வாங்கிட்டு வட்டிக்கு புரட்சிக்கு வித்தே வாய் தானே. பிறகு வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், தெரியாது? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். ஆனா உங்களை மாதிரி வாயாடி பிள்ளைகள் இன்னும் பிழைக்கும், அதிகமாக பிழைக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குகு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.